நீட் 2023 அச்சீவர்ஸ்க்கான நீட் சக்ஸஸ் மீட் 2024 இன்னைக்கு நம்ம நம்மளுடைய அகாடமியில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீட் அப்படின்னா ஒரு ஃபியர் இருந்தது 2021, 22 காலங்கள்லாம். கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பிஃபோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2019-18 அவேர்னஸே இல்லை. இப்போதான் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. அதை தாண்டி நம்மளையும் கிட்டத்தட்ட நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸா இந்த நீட்கான ஒரு கோச்சிங் கொடுத்து ஒரு வருஷமும் ஆரம்பத்தில் ஒரு 15 மாணவர்கள் நம்மளை நம்பி வந்தாங்க. அப்புறம் 33 பேர். அதுக்கப்புறம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ரிப்பீட்டர்ஸ். நீட்கான ஃபேக்கல்டிஸ் எல்லாரையும் இந்த நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ண முடியல. என்ன ரீசன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நம்மகிட்ட ஒரு 12 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. 12 ஃபேக்கல்ட்டியும் இன்னைக்கு வர வைக்க முடியல. எனிவே அவங்க எங்க இருந்தாலுமே அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வந்து அந்த சக்சஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கான சக்சஸ் மீட், இந்த சக்சஸ் மீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடையில பண்றதை நான் சொல்லியிருந்தேன். நேரமும் காலமும் கருதி நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய அகாடமிலே நம்ம வச்சிருக்கோம். இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் வர வைக்கிறதா பிளான் இருந்தது. பட் ஆனால் நம்ம அதை பிளான் பண்ண முடியல, டைமிங் இல்லை. எனிவே இந்த மீட்டிங்கான சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ், அவங்க தான் சீஃப் கெஸ்ட். நான் உடனே சீஃப் கெஸ்ட்லாம் கேட்டிருந்தேன். ஸோ என்னன்னா சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைச்சு அவங்களுடைய ஸ்பீச்சை தாண்டி இவங்களே ஒரு சிறப்பு அழைப்பாளர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை மாத்திட்டேன் நான். அதனால அவங்களுடைய அந்த அஜெண்டா, அவங்களுடைய அந்த ஸ்பீச், அவங்களுடைய அந்த கண்டென்ட், அவங்களுடைய அனுபவங்கள் அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கானதான் இந்த மீட்டிங். நம்மளுடைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே இவங்க 5 மாணவர்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். சூரிய பிரகாஷ் அரசு திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி, நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. நீண்ட போராட்டம். இவருடைய ரிசல்ட்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட அது ஒரு 2022 அப்போ ஒரு இயர் லாங் பேட்சா இருந்து எக்ஸாம் எழுதினாரு. அந்த டைம்ல நிறைய ஸ்ட்ரகிள் அவருக்கு, பர்சனலி நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள். அதை தாண்டி ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து ரிப்பீட் பண்றேன் சார் அப்படின்னும் போது கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையிலே கவர்மெண்ட் கோட்டால எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லாவண்யா. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 3வது பெரிய கல்லூரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னையில இருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து செலக்ட் ஆகணும். அதே மாதிரி அவங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் ஸ்டேட் லெவல்ல 5th ரேங்க் இருந்தது. 7.5 ஓவரால் ரேங்க் லிஸ்ட்ல, கம்யூனிட்டி ரேங்க். ஸோ அதில் பார்க்கும்போது அவங்களுடைய இந்த ரேங்க் லிஸ்ட்ல நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து, ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க கரெக்டா. அவங்க ஒருத்தர் எம்எம்சி எடுத்துட்டாங்க, ஒருத்தர் வந்து ஸ்டாலின் எடுத்துட்டாங்க. 3rd காலேஜ் தான் கிடைக்கும் கீழ்பாக் அப்படின்னும் போது கண்டிப்பா அதுதான் கிடைச்சது. அதே மாதிரி அவங்களுடைய கனவு வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டும் சொல்லணும்னா பயங்கர ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் தான். அவங்க அப்பா ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், அதெல்லாம் மீறி வந்திருக்காங்கன்னா இங்க வந்து ஒரு சாதனை. அவங்களுடைய மைண்ட் செட் வந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணி படிச்சாங்க. ஸோ அவங்களும் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு முறை வெல்கம் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிவஞானவள்ளி, அவங்களுடைய விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அங்க வந்து சீட் எடுத்திருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் திருவண்ணாமலை இருந்தது, வேணான்ட்டாங்க. சுவாதி 529 எடுத்துமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பிடிஎஸ் அடலூர்ல கிடைச்சது. நான் போக மாட்டேன், போறேன்னு சொன்னாங்க. அவங்க பேரண்ட் வந்து போக மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு போயிட்டாங்க. கடலூர்ல பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சது. நான் படிக்க மாட்டேன் சார், அவங்க வீட்டில் அவங்க படிக்க வைக்க மாட்டேன் சார். ஆனால் இவங்க வந்து நான் படிக்கிறேன், எது கிடைச்சாலும் நாங்கள் ஃப்ரீ சீட்ல போறோம். நாங்கள் அப்படி இருந்தோம். அடுத்த கவுன்சிலிங்ல 3rd ரவுண்ட் போட்டு அது அடுத்த ரவுண்ட் ஒரு ரவுண்டா போகுது இல்லையா, அந்த ரவுண்ட்ல அவங்க ஐ திங்க் மாப்பப் நினைக்கிறேன், மாப்பப் ரவுண்ட்ல அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. அன்னபூர்ணா கவர்மெண்ட் கோட்டால 8 சீட் எடுத்திருக்காங்க, சேலம். அண்ட் தீபிகா வந்துட்டு இருக்கு. லீவ் கொடுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ். அதனால இப்பதான்
காலைல தான் பஸ் ஏறினாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் 2 மார்க்ல அவங்களுடைய கோட்டால மார்க் மிஸ், 2 மார்க்ல அவங்களுடைய அரசு கல்லூரி மிஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 2 மார்க், 445 அவங்களுக்கு. 447 எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கும். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கான ரிசர்வேஷன் அவங்க திருச்சி எஸ்ஆர்எம் ஸ்டே வேகன்சில கடைசி வேகன்சி ரவுண்ட்ல ஆக்சுவலா அது வந்து சும்மா நான் போட்டு விட்டேன், அது கிடைக்குமா கிடைக்காதான்னு போட்டு விட்டோம். அப்புறம் பார்த்தா அது உடனே கிடைச்சிருச்சு. எங்களாலே நம்ப முடியல, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல கல்லூரி. அதுவும் அந்த தீபிகா ஸ்டூடெண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்டும் அதே மாதிரி தான், பாத்துக்கலாம் சார் அப்புறமா. இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆயிட்டாங்க, ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 5 மாணவர்களும் அது இல்லாம மீது 4 மாணவர்கள் ரிசல்ட் எடுத்தாங்க. அவங்க பிடிஎஸ் கிடைச்சது, சிலருக்கு போக மாட்டேன்ட்டாங்க, சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்பீட் பண்றாங்க, சீட்டு கிடைக்காத காரணத்தினால ரீரிப்பீட் பண்றாங்க. மொத்தம் 9 மாணவர்கள் அந்த பேட்ச் வந்து நம்ம ரேங்க் ஹோல்டரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து 5 மாணவர்கள் சீட் எடுத்து போயிருக்காங்க, 4 மாணவர்கள் வந்து ரீரிப்பீட் பண்றாங்க. எனிவே அதை தாண்டி அதுக்கு முன்னாடி வருஷம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்றத விட அது வந்து ஒரு பெஸ்ட் பேட்ச்னு சொல்லலாம். தமிழ் ரஞ்சனி அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் ஸ்கூல். அவங்களுடைய ரொம்ப 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 பினான்சியல் ஸ்ட்ரகிள். அவங்க இன்னைக்கு நிலைமையில இந்த இடத்துல எல்லாருமே உங்ககிட்ட பேச போறாங்க. ஸோ அதுதான் நான் மெயினா இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் எல்லாருமே. அதை தாண்டி அவங்களுடைய ஏன்னா அந்த அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க பேஸ்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்க பினான்சியலி ஸ்ட்ரகிள், வீட்டில் ஃபேமிலி ஸ்ட்ரகிள், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்சஸ் பண்ணி இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் 7.5 ரிசர்வேஷன் சீட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, மேலும் எங்களுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. 2 மாணவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்காங்க, 3 மாணவர்கள். அவங்களும் இந்த நேரத்துல வருக வருக என வரவேற்று நம்மளுடைய விழாவுடைய சிறப்புரை ஆற்ற தற்போது சூரிய பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே உட்காந்து இருக்கீங்க எல்லாருக்குமே. ஸோ மற்ற பசங்கள்லேருந்து எல்லாம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்கள் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஸோ ஒரு 40 பேர் இல்லை கிளாஸில் இருப்பாங்க, இல்லை உங்கள் ஸ்கூல் உங்கள் பேட்ச்மேட்ஸில் இருப்பாங்க. இதுலேயும் தாண்டி நீங்கள் தனியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து 1% பீப்புளில் வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ 99% வந்து எல்லாருமே வேற எதுக்கோ போயிருக்காங்க. நம்ம லைஃப் என்னன்றது டிட்டர்மைன் பண்ணாம ஒரு ஆத்து மண்டையில எல்லாமே ஒன்னா ஓடிருக்காங்க. ஓகேவா? நீங்க மட்டும்தான் அந்த ஆட்டு மண்டையில இருந்து தனியா டிவியேட் ஆகி எனக்கான பாதை இதுதான், எனக்கு நீட் பிடிச்சிருக்கு, நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ரைட்டா இல்லையா? ஸோ சில பேர் பேரண்ட்ஸ் கம்பல்ஷனால வந்திருக்கலாம், சில பேர் பிடிச்சி வந்திருக்கலாம். இல்லை சரி, ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன். ஒரு ஆக்டர் பாண்டு தெரியுமா எல்லாருக்கும்? நடிப்புக்காக. ஓகேவா? ஸோ அவர் ஒரு கதை சொன்னார் ஒரு காம்படிஷனாக போயிருக்கும் போது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராஜா இருக்காரு, அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீரரை தேடுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நாலேஜை விட வீரன் தான் முக்கியம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாரு. ஒரு நதி இருக்கு, அந்த நதியில் ஒரு 40-50 முதல்ல இருக்கலாம். ஓகேவா? அந்த நதிக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல இருக்க கரையை யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, ஃபர்ஸ்ட் இல்லை யார் தாண்டி வராங்களோ அந்த முதல்ல கிட்ட இருந்தா தப்பிச்சு அவங்களுக்கு வந்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த காம்படிஷனுக்காக கலந்துக்கு வந்திருக்காங்க. ஒரு 5 பேர் தான் மொத்தமா பயம் இல்லாம நான் வந்து ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு காம்படிஷன் வந்திருக்காங்க. ஓகே, மற்றவங்களும் இருக்காங்க. அந்த பக்கம் இங்க நிக்கிறாரு, இந்த பக்கம் ராஜா நிக்கிறாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிக்கிறாங்கன்னா இங்க ராஜா நிக்கிறாரு, அவர் பொண்ணுக்கும் வெயிட் பண்றாங்க. இங்க ஃபுல்லாமே தண்ணி இருக்கு, முதல்ல நிறைய இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, காம்படிஷன் ஆன் பண்றது சொல்லறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் டக்குன்னு குதிச்சுட்டு அடிச்சு பிடிச்சுன்னு வந்தது இந்த பக்கம் வந்துட்டாரு. ஓகேவா? வந்துட்டோடனே ராஜாக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா காம்படிஷன் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ ஜெயிச்சிட்ட, என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி நிற்காரு. இவர் திடீர்னு திரும்பி இப்படி பாக்குறாரு. சரி, ஏதோ கண்டுக்கல ராஜா. ஸோ நெக்ஸ்ட் இவரும் சொல்லிங்கிறாரு, நீ தான் வீரன், இருக்கிற எத்தனை பேர்ல நீங்க தான் வந்து ஜெயிச்சிட்டீங்க, என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு, கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லிங்கிறாரு.
ஸோ இவரும் மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. என்னதான் திரும்பி பார்க்குறான்னு தெரியல. ஸோ மறுபடியும் ராஜா பேசுங்கிறார், உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ சொல்லுங்க, எல்லா சொத்தும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், எல்லாமே உங்களுக்கு தான் இனிமே அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. சரி என்னதான் சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு, ஏன் ஏன் சார் ஏன் வீரரே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை சார் என்னை எவனோ பின்னாடி இந்த தள்ளி விட்டான், யாருன்னு சொல்லிட்டு தேடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து இது ஒரு நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த நதி இந்த முதல்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு காம்படிஷனாக எடுத்துக்கோங்க, இது ஒரு நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களை பின்னாடி இருந்து தள்ளி விட்ட ஃபேக்டர்ஸ் எது வேணா இருக்கலாம். ஸோ ஓகேவா, உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்க எந்த சரௌண்டிங் ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்க்குற படமாக இருக்கலாம், டிவி இல்லை நியூஸ் எது வேணா கேட்கறதா இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த முதல்ல இருக்க மாதிரி தான் எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ், காம்படிஷன், டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் நிறைய வந்து கிரியேட் ஆகும். பட் இதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டீங்க. ஸோ இப்போல்லாம் நாங்கள் அந்த முதலையை தாண்டி வந்து ஒரு அடுத்த மலையை தாண்டினாங்க. ஓகேவா, ஸோ இதுலேயும் நான் காம்படிஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே நின்று தான் இருக்காங்க. அதையும் தாண்டி குதிச்சு நீங்கள் உள்ள வந்துட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் யூ ஹேவ் டு சர்வை, நீங்கள் மேலே வந்து ஆகணும். ஓகேவா, ஸோ அதுதான் உங்களோட சுற்றி இருக்க ஃபேக்டர்ஸ் எது இருந்தாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நீ சொல்லியிருக்கலாம். பட் உங்களை வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் கிடையாது. சார் எப்பயுமே சொல்லுவார், பேஷன் சூசஸ் யூ. ஓகேவா, யூ டிஸ் நாட் டிசைட் த பேஷன். பேஷன் தான் உங்களை சூஸ் பண்ணி இங்கே உட்கார வச்சிருக்கு. ஓகேவா, ஸோ என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா திருவேல் சார் தான். ஏன்னா எனக்கு நீட் படின நாலேஜ் தான் இல்லை. நாங்கள் 11th 10th கோவிட் ஆல் பாஸ்னாலே அப்போ ஒரு வதந்தி போயிருந்துச்சு, கொரோனா பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்குலாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ திருவேல் சார் வந்து கேரியர் கைடன்ஸ் வச்சாரு. ஸோ எல்லா கோர்ஸையும் சொல்லி கொடுத்தாரு. இந்த நீட்னா எப்படி படிக்கணும், மெடிக்கல் காலேஜுக்கு எப்படி, ஐஐடி, இன்ஜினியரிங்க்கு, ஆர்ட்ஸ், உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அப்போ எல்லார்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக் கேட்டார், உங்களுக்கு என்னென்ன, நீங்கள் என்ன ஆக போறீங்க, உங்களுடைய லைஃப் என்னமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்லை ஃபோன் பண்ணுங்கன்னாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் சொன்னதுல எனக்கு எம்பிபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகேவா, இந்த சர்வீஸ்க்காகலாம் இல்லை. ஸோ நம்ம உடம்பு என்ன, நம்ம எப்படி இருக்கும், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படிக்கணும். அதுக்கு படிக்கிற ஒரே கோர்ஸ் லீகலாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ். ஸோ ஓகேவா, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது தான் எம்பிபிஎஸ். ஓகே, ஸோ என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா, ஸோ நீங்கள் அந்த நதிகள் தள்ளி விட்டதாக நினச்சி வச்சுக்கோங்க. பட் ஆனால் திருவேல் சார் தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாமே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்களாம் 1% ஆஃப் த பீப்புள் தனியான அந்த ஆட்டோ கூட்டத்துலேருந்து வெளியே வந்தவங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் கிராஷ் இருப்பீங்க, ஒயல்பி இருப்பீங்க, இல்லை ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் யாராக வேணா இருந்துருவாங்க. உங்களுக்கான ஒரே சக்ஸஸ் நீட்டை கிராக் பண்ணுறது தான், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் வாங்குறது தான். வாட் எவர் இட் இஸ், எங்கே போனாலும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான். சரியா? ஸோ உங்களுக்கு இன்னும் 1 month தான் இருக்குல்ல, 1 month 20 days தான் உங்களுக்கு நீட் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் வேணால் படிங்க. இப்போ எது இருந்தாலும் உங்களுடைய லெவல் வந்து நீட் தான். ஸோ நல்லா பண்ணுங்க. May 5 ரைட், நீட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கும், பயம் இருக்கும். முதல்ல வந்து பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க. ஸோ வந்து உங்களை டிப்ரெஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்கக்கிட்ட மாரல் சப்போர்ட் கேளுங்க, ஏன்னா அவங்க தான் உங்களோட டிசைடிங் ஃபேக்டர். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மோஸ்ட்லி பாய்ஸோட எனக்கு கேர்ள்ஸ் பார்த்தா எனக்கு அதிசயமாக இருக்குது, உங்களோட அதிகமாக இருக்காங்கன்னு. ஏன்னா உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனோட கேர்ள்ஸுக்கு அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா, எவ்வளவோ தடைகள் இருந்து மீறி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஓகேவா, உங்களுக்கு தான் மெயின்லி பேரண்ட்ஸ் நிறைய வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உட்காந்து பேசுங்க, என்னால் சாதிக்க முடியும்ப்பா, நான் என்னால் சாதிக்க முடியுமா, ஸோ வந்து நான் சாதிச்சு டாக்டராக மாறுவேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து அவங்க சான்ஸ் கொடுக்கறது வந்து அந்த சான்ஸ்னால தான் நீங்கள் உட்காருக்கீங்க. ஓகேவா, ஸோ அதனால உங்கள் சான்ஸை நல்லா பயன்படுத்திக்கோங்க, நல்லா சக்ஸஸ் பண்ணுங்க. ஸோ சக்ஸஸ் பண்ணிட்டு இதே மேடையில் அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாம் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட டீச்சர்ஸ், அது ஸ்கூல்ல இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் அண்ட் திருவேல் சார் எல்லாருமே வந்து எங்களை வந்து நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அண்ட் ஒருத்தர் வந்து நமக்கு நடத்தும் போது இப்போ நீட் வந்து படிக்கிறோம்னா நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணி எப்படி அதுக்கு ஆன்சர் பண்றோம். ஏன்னா கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷின்ஸ்க்கு ரிலேட்டடா 4மே ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். பட் அதுல பெஸ்ட் ஆன்சர் ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு எப்படின்னா கிளாஸ் எடுக்கும்பொழுது ஒரு டைம் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நீட் ரிலேட்டடா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தான் எடுத்து வச்சு படித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எய்ம் வந்து என்னன்னா, எல்லாருமே சின்ன வயசுல சொல்றது ஐஏஎஸ் டீச்சர். நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது
அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தது நான் வந்து ஐஏஎஸ் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வைத்து நடுவுல வந்து என்னாச்சுன்னா எனக்கு வந்து நான் வந்து காமர்ஸ் தான் பண்ணுவேன், சிஏ ஆகணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவன் நான் வந்து 10th என்னோட மார்க் வந்துட்டு 11th வந்து சேரும்பொழுது சார் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து பிகாம் தான் சார் எடுக்க போறேன், காமர்ஸ் குரூப் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட வீட்லயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடு, அதுதான் வந்து பெஸ்ட், ஏன்னா எந்த லைன்ல வேணாலும் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நானும் ஓகே அதுல இருந்து படிச்சு நம்ம பிகாம் பண்ணி சிஏ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோட அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆசைன்னா எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசை. நான் வந்து அப்போ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன், எம்பிபிஎஸ்லாம் என்ன இவ்வளோ வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல, எம்பிபிஎஸ்னா இவ்வளோ வருஷம் உங்க படிக்கணும், நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரே உங்களுக்கு வயசாயிடும், சம்பாதிக்க முடியாது, லைஃப்ல செட்டில் ஆக முடியாது, அது ஈவன் கேர்ள்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நானே என் அக்கா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். பட் கடைசியில நான் எப்படி வந்து எனக்கு எம்பிபிஎஸ் எடுக்கணும்னு ஆசைனா, நான் 11th வந்து போகும்பொழுது எனக்கு வந்து ஜுவாலஜி மேம் வந்து எடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நான் இப்போ அப்பதான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்து ஹியூமன் அனாட்டமில தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுலதான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்டும் அதுலதான் இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு அதுல நாலேஜ் அதுல இருக்குன்ட்டு நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் எம்பிபிஎஸ்ஸே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் 12th படிக்கும்போது ஸ்கூல்ல கூட அங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து நீட் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. நீட் வந்து எல்லாருமே எப்படின்னா 2017 வந்தப்போ எல்லாருமே வந்து நீட் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அண்ட் யாருமே வந்து அதை ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட எம்பிபிஎஸ் அவங்களோட ட்ரீமா இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து மற்ற கோர்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு எழுதின கொஞ்சம் பசங்க தான் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் எழுதி நிறைய பேர் வந்து நீட்ல ஃபர்ஸ்ட் கம்மி பேர் வந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பவே வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் பேஸ்ட் தான் ஈவன் அவங்க போனாலும். பட் நமக்கு அந்த மாதிரிலாம் அப்ப கிடையாது. எல்லாமே நம்ம படிச்சு எழுதி அந்த மாதிரி போற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க உள்ள வரும்பொழுது நம்ம பசங்களாலேயும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பசங்களே வந்து நிறைய பேர் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இயரை விட அதுக்கப்புறம் இயர்ல எல்லாம் வந்து நிறைய பசங்க உள்ள போனதுனால என்னாச்சுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களே வந்து இவ்வளவு பேர் உள்ள போகும்போது அப்ப என்ன இருக்குன்னு நிறைய பேர் நீட் எழுத ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நீட் கொஸ்டின்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் இப்ப நீட் கொஸ்டின் இவ்வளவு டஃபா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணனாலதான் இப்போ வந்து நமக்கு நீட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 1000 அந்த மாதிரி தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து 4 lakh சம்திங் வந்து லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே 1 lakhக்கு மேல வந்து எழுதுவாங்க. இந்த டைம் எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து எப்படின்னா உங்களால போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி பசங்க தான் இப்ப எல்லாருமே வந்து நீட்டுக்கு வந்து உங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அதுல அவங்க எல்லாம் போற மாதிரி நம்மளாலையும் போக முடியும்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் எப்பவுமே உங்க எய்ம்ல வச்சுக்கோங்க. நான் வந்து டாக்டரா போறேன், இந்த டைம் எடுக்கிறத விட உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ 7.5 ரிசர்வேஷன்னா அதுல உங்களுக்கு வந்து கேஸ்ட் ரிசர்வேஷன் அந்த மாதிரி தான் வரும். அது வரும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மார்க் ஏன்னா வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், இப்போ எக்ஸாம் கிட்ட வந்துச்சு நான் 720க்கு வந்து என்னால இவ்வளவு மார்க் எடுக்க முடியுமா, கொஸ்டின் எவ்வளவு டஃபா வரும் அந்த மாதிரிலாம் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வர்றதுனால ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அதுவும் இல்லாம வந்து ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ரீரிப்பீட்டர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களாம் வந்து திருப்பி நம்மளால பண்ண முடியுமா அந்த மாதிரி செகண்ட் தாட்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. நீட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போங்க. கொஸ்டின் எப்படி வரும் எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க. ஒன்லி வந்து நான் வந்து இப்போ இந்த 720 மார்க்குக்கு இவ்வளவு மார்க் நான் எடுப்பேன், என்னோட ரிசர்வேஷன் எதுவோ அதுக்கான வச்சு நான் எடுத்து போவேன் அப்படின்ற மாதிரி வந்து எப்பவுமே தாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு க்ளோஸா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாராவது டிப்ரெஷன் ஏதாவது இருக்குன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா
நல்லா வந்து பேசுங்க. சூரிய பிரகாஷ் சொன்ன மாதிரி தான் வந்து இப்ப கண்டிப்பா உங்க இவ்வளோ பேர் கேர்ள்ஸ் வந்து இருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ உங்களுக்கு 1 இயர் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ப்ளீஸ் அவங்கள வந்து டவுன் ஆக விட்டுறாதீங்க. இந்த டைம் நீங்க கண்டிப்பா அவங்களுக்காக வச்சு அடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஹாய், எப்படி போகுது எல்லாருக்கும் படிக்கிறது? எது வந்தாலும் இப்ப நம்ம இந்த இதுக்குள்ள வந்து வந்தாச்சு. இப்ப ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் இருக்கு. நம்மளால முடியுதோ முடியோ ஃபுல் எஃபர்ட் நம்ம கொடுத்து முடிச்சிடணும். ஓகேவா? அது வந்து நல்ல பாசிட்டிவா வருதோ நெகட்டிவா வருதோ அது வந்து வரதை பொறுத்து பாத்துக்கலாம். பட் என்ன நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துட்டு கண்டிப்பா அது நீங்க எவ்வளவு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதோட அவுட்கம் வந்து கண்டிப்பா அது மாதிரிதான் வரும். ஓகேவா? அதனால எந்த பயமும் இல்லாம எல்லாரும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. நானும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் கைட் பண்ணது இவர் தான். எனக்கு MBBS சுத்தமா ஐடியா கிடையாது. இது மாதிரி கோர்ஸ் இருக்கு, எதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லும் போது தான் வந்து எனக்கு MBBS அதுக்கப்புறம் எனக்கும் அதே IAS தான். சரி, நம்ம MBBS முடிச்சுட்டு அதுக்கப்புறம் IAS பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் நான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சாரி தான். இவர் தான் ஐடியா கொடுத்து MBBS படிக்க சொன்னாரு. அதே மாதிரி இப்ப முடிச்சாச்சு. MBBS குள்ள நானும் வந்துட்டேன். எனக்கு IASன்ற ஒரு ஐடியா இருக்கு. ஆனா நான் இப்ப இதுக்குள்ள வந்துட்டேன். என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்ப இதுலதான் நான் இருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றோன்றது அதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நீட் வந்துட்டோம். நீட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒழுங்கா பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? படிக்கிறதுல எப்படி போதும் உங்களுக்கு? அங்க என் கூட நிறைய மார்க் எடுத்த பசங்க எல்லாருமே லாஸ்ட் 1 மந்த்ல ப்ரிப்பேர் பண்ணவங்க தான். நம்மளாலே முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே 600+. இப்ப லாஸ்ட் ஒரு 15 days 20 days கண்டிப்பா இருக்கு. உங்களால எவ்வளவு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் கொடுத்து நீங்க படிச்சிருங்க. நீங்களும் ஏற்கனவே ஒரு ஐடியால தானே இருக்கீங்க. 12th படிக்கும்போது நம்ம நீட் தான் இந்த லீவ்ல வந்து படிக்க போறோம், நீட் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும்ன்ற எய்ம்ல தான் எல்லாருமே வந்திருப்பீங்க. டாக்டர் இல்லைன்ட்டு வந்தவங்களும் பரவாயில்ல. இந்த 20 days தான் உன்னால எவ்வளவு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நீங்க படிச்சு முடிச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறோன்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? எங்க அம்மா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னால எவ்வளவு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துரு. அதோட அவுட்கம் வரதா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்ட ஒருத்தர்கிட்டயாவது அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸா இருக்க பாருங்க. உங்களோட எல்லா விஷயத்தையும் எவ்வளவு டிப்ரெஷனா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க. அண்ணன் கிட்ட, சிப்ளிங்ஸ் கிட்ட, யார்கிட்டயா கூட சொல்லுங்க. உங்களோட இப்ப டிப்ரெஷன் இருக்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட சொல்லி அப்பவே முடிச்சுட்டு அந்த நிமிஷமே போய் படிக்க உட்காந்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். 20 days தான். இப்ப வந்து நீங்க ரிவிஷன் அப்படின்னா ஈஸி சாப்டர்ஸ் தனியா வந்து இன்னைக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணுத்தையும் பார்ட்டா பிரிச்சு கெமிஸ்ட்ரியில வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி எந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு அது தனியா எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜி, இந்த மூணுத்தையும் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுலாம் வந்து ரிப்பீட்டடா வருது. பிசிக்ஸ் வந்து என்னன்னா, பிசிக்ஸ் நீங்க பார்த்தோம்னா வெறும் கான்செப்ட் மட்டும்தான். இதை மட்டும் நீங்க படிச்சுட்டா போதும். பிசிக்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். நான் எப்படி பிசிக்ஸ் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் எடுப்பேன். ஒரு சாப்டர் எடுத்துட்டு அந்த சாப்டர்ல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்டர்ல என்ன சொல்றாங்க அதை புரிஞ்சுட்டு அப்புறம் அதுல இருக்க சம்ஸ் வந்து நீங்க ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா 4 மாடல் தான் இருக்கும். அந்த 4 மாடல் தான் வந்து வித்தியாசமா கேட்பாங்க. ஒன்னுக்கு வந்து A கேட்பாங்க, B கேட்பாங்க, C கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து பிசிக்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சாப்டர் வைஸ் பிரிச்சுட்டு ஈஸி சாப்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் சாப்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா வர கொஸ்டின்ஸ் இதெல்லாம் மட்டும் பார்த்தா போதும் பிசிக்ஸ்ல. அதே மாதிரி டெய்லி நான் வந்து சால்வ் பண்ணுவேன் பிசிக்ஸ். டெய்லி வந்து போர் அடிக்கிற நேரம் ஒரு 10 கொஸ்டின், இன்னும் 10 கொஸ்டின், இன்னும் 10 கொஸ்டின். அதே மாதிரி வந்து நான் வந்து ஃபுல்லாலாம் உட்காந்து நான் படிக்கல. நான் படிச்சது எப்படின்னா, நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், டிவி பார்ப்பேன், நிறைய வெளியே சுத்துவேன், இப்படிதான் வந்து நான் படிச்சேன். அதாவது படிக்கிற நேரத்துல ஒரு 10 நிமிஷம். நான் வந்து ஸ்ட்ரெச்டாலாம் உட்காந்து படிக்க மாட்டேன். எனக்கு எப்போ வந்து மூடு இருக்கோ அப்பதான் படிச்சுன்னு எனக்கு பழக்கம். அதனால காலையில வந்து நான் பயாலஜி படிச்சுவேன். இப்போ ஒரு லெசன் எடுக்கணும்னா அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த 30 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த சாப்டர் முடிக்கணும் அப்படின்னு. அது முடிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நான் போயிடுவேன். போயிட்டு திரும்ப வந்து இப்ப காலையில சாப்பிட்றோமா, சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த படிச்சதை வந்து ஒரு அதுக்கு பின்னாடியே வந்து சம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ பயாலஜினா வந்து MCQs இருக்கும். அதெல்லாம் உட்காந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? திரும்ப வந்து அதுல எதனா மறந்துடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த லைன் மட்டும் திரும்ப பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல். இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னா வந்து பார்க்க தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஃபார்முலாஸ், ரியாக்ஷன்ஸ் தான். ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 5 சாப்டர்ல
ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பேசிக். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால அந்த பேசிக் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த 5 சாப்டர் நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ கெமிஸ்ட்ரி நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரா நீங்க ஆல்ரெடி படிச்சதை திருப்பி திருப்பி பாருங்க. நீங்க உட்காந்து அதுக்காக படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா இப்படி போற நேரம் இப்படி அப்படியே புக்கை திருப்பி திருப்பி பாருங்க. ஓ, இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்களா, இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்ப வந்து படிக்கணும் அப்படின்னா இப்பயும் நம்ம படிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு வராததை வந்து அப்படியே நீங்க வந்து படிக்கவே தேவையில்லை. ஈஸியா இருக்கிற இதுவும் மட்டும் பாருங்க. பார்த்துட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பாருங்க, புதுசா கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இப்ப போன் நம்மளுக்கு இருக்கு, அதனால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் அதுல வந்துடும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாப்டர் எடுத்துட்டு அந்த மாடல்ல வந்து டஃபா இருக்கிறத வந்து நீங்க வீட்டுல போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு அது எப்படிலாம் சால்வ் பண்றாங்க. இப்போ ஒரு கொஸ்டினை வந்து 4 பேர் 4 விதமா சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எது ஈஸியா புரியுதோ அதை வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ்லாம் எதுலாம் வந்து ரொம்ப டஃபா இருக்கோ அதெல்லாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசி அந்த ஒரு வாரம் வந்து நம்மளால படிக்க முடியாது. எப்படின்னா கடைசி ஒரு வாரம் வந்து நம்ம என்ன படிக்கிறோம் எதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்க கடைசி ஒரு வாரம் வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வந்து எதுவுமே படிக்க தேவையில்லை. பயோ மட்டும்தான் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் செகண்ட் டேலே வந்து முடிச்சுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டேலே வந்து முடிச்சுங்க. அதுக்கப்புறம் பயாலஜி மட்டும் சும்மா அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. மற்றபடி படிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்ப எடுத்து ஈஸியா இருக்க சாப்டர்ஸ் மோஸ்டா ஸ்கோர் பண்ற இடத்த மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து மோஸ்டா கூகுள்லாம் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளவு மார்க் வருது, இதுல வந்து இதுதான் டஃப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால அந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு அதுக்கான சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. எரர் போடுங்க கொஸ்டின் பேப்பருக்கு. கொஸ்டின் பேப்பர் பார்க்க தான் வந்து உங்களுக்கு ஓ இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்களா, இப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா இப்ப அந்த 3 hours 2 hours வந்து முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்களே சால்வ் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியலையோ அப்படியே பக்கத்துல புக் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்ட்டு அந்த டாபிக்கான இது மட்டும் படிச்சுட்டு பக்கத்துல கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பாத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எழுதிட்டவனே அப்படியே எங்கெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுட்டு கடைசி அந்த 1 week இருக்கும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் மார்க் எடுக்கிறதுக்கு. இந்த கொஸ்டின்லாம் கேட்கான் நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களோ அப்பதான் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. ஓ இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ஒரு 3 தடவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அதை சால்வ் பண்ணணும்னு அவசியம். பார்த்த உடனே உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். அதனால அந்த அளவுக்கு நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். அவ்வளவுதான். வேற எதனா டவுட் எதனா இருக்கா? எதுலாம் கஷ்டமா இருக்கு? பிசிக்ஸ் பிசிக்ஸ் வந்து எப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும். அதுக்குலாம் வந்து சாப்டர் வைஸ் பிரிச்சிருங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சாப்டர் எடுத்துட்டு அந்த சாப்டர் பேர் போட்டுக்கோங்க. இல்ல புக்ல படிக்கிறவங்களா பிசிக்ஸ்லாம் வந்து புக்ல லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சாப்டரு அதுல இருந்து சப்டாபிக் பேர் மட்டும் பாருங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அது புரிஞ்சிச்சுன்னா, புரியலனாலும் ஒரு 2 தடவை பாருங்க. அப்படியும் புரியல அப்படின்னா டைரக்டா வந்து கொஸ்டின்ஸ் போடுங்க. கொஸ்டின்ல வந்து என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறது வந்து கொஸ்டின் நம்ம பார்க்க தெரிஞ்சுவோம் இதைதான் கேட்கறாங்களா அப்படின்ட்டு. நீங்க ஒரு 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல 10 கொஸ்டினும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன இடம் தான் வந்து மாறி ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு என்னென்ன டாபிக் சொல்றாங்க, என்னென்ன கான்செப்ட், மோஸ்டா ஒரு 3-4 கான்செப்ட் தான் இருக்கும் எல்லா சாப்டர்லயுமே. அந்த 4 கான்செப்ட்லயும் ஒரு 5 கொஸ்டின் பாருங்க. பார்த்துட்டு அதே அன்னைக்கே வந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டாபிக் எடுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா கேப் விட்டு படிங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சப் டாபிக் படிச்சுட்டு நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பயாலஜி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதேல வந்து சால்வ் பண்ணுங்க.
நிறைய வந்து பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்தந்த சாப்டர்ல எங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தெரியலன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் பாருங்க. சொல்யூஷன்ஸ்ல வந்து 2 மாடல் 3 மாடல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பக்கத்துல அது எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு 2 நாளோ இல்ல அன்னைக்கு ஈவினிங்கே வந்து திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க தனியா படிச்சு பாருங்க. திரும்பவும் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன கேட்கறாங்களாவது இப்ப புரியும். அப்பயும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னா திரும்பவும் சொல்யூஷன்ஸ் பாருங்க. அப்ப கொஸ்டின்ஸ் சொல்யூஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் இப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது ஞாபகம் வரும். ரிப்பீட்டடா பார்க்கும்போது தான் பிசிக்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். இருக்கிறதுலே பிசிக்ஸ் தான் ஈஸி. பயாலஜி தான் நாங்க வந்து மனப்பாடம் பண்ணணும், எவ்வளவு மனப்பாடம் பண்றது அப்படி இருக்கும். பிசிக்ஸ்லாம் ஒரு 4 கான்செப்ட் தெரிஞ்சா நம்மளே வந்து சம்ஸ் போட்டலாம். மேத்ஸ் படிக்கிற மாதிரி தான் பிசிக்ஸும். அதனால வந்து பிசிக்ஸ்லாம் பார்த்து பயப்படாதீங்க. வேற எதுனா இப்போ வந்து ரிவிஷன் தான். எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ அதெல்லாம் விட்டுருங்க. ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. டெய்லி பயாலஜிலாம் வந்து ஒரு 10 லெசன் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா பதிஞ்சிடும். அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. இயர்ஸ் டாபிக்ஸ் அதுல வந்து ஒரு சிலது மட்டும்தான் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. ரிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம தான் ஆல்ரெடி படிச்சோமே, அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் இருக்கும்போது சாப்டர் பேர் படிச்சோன்னே இதுதான் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்ட்டு போயிடுவீங்க. அது பண்ணக்கூடாது. அந்த சாப்டர் எடுத்துட்டு சும்மா ஒரு அந்த 4 பேஜ் என்ன இருக்கோ அது சும்மா திருப்பி பாருங்க. நீங்க ஹைலைட் பண்ணதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். திரும்ப 4 தடவை பார்க்கும்போது தான் ஓகே அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் பாருங்க. ஆக்சுவலா எல்லாருமே அவங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எப்படி படிக்கணும்ட்டு, உங்களுக்கு எது டஃபா இருக்கும்ட்டு. காலேஜ் போய் என்ன பண்ண போறீங்க அத வேணா நான் சொல்றேன். ஒண்ணு இல்லடா, ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டேபிளா இருங்க. மைண்டும் ப்ரிப்பரேஷனும் ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டேபிளா, அதுவும் இல்லாம ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நாங்களாம் வந்து ரிவிஷன் தான் ரொம்ப தடுமாறுறேன். நானே வந்து 3 மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் காலேஜ் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. 3 மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் 3 மார்க் இருந்தா வாங்கியிருக்கலாமே ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்பல இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் 3 மாசம் சும்மாவே இருப்பீங்க. எப்படா வந்து டைம் வேஸ்ட் பண்றதுன்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு சும்மா இருப்பீங்க. ஸோ தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா படிங்க. நிறைய கொஸ்டின் கேளுங்க. மெடிக்கல் காலேஜ்லாம் போனா 250, இதெல்லாம் கம்மி. ஒரு சினிமா தியேட்டர்ல மாதிரி 250 பேர் உட்காந்துருப்போம். நீ ஏதாவது கொஸ்டின் கேட்கறியா, மைக் கொடுத்துருவாங்க. அப்படிதான் நீங்க கொஸ்டின் கேட்கணும். ஸோ நிறைய எஃபர்ட் போடுங்க, நிறைய கொஸ்டின் கேளுங்க. பிசிக்ஸ் கஷ்டம்ன்றீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஆன்சர் தெரியலன்னா கூகுள் பண்ணுங்க, இல்லை ஸ்டாஃப் கேளுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டா அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க இண்டிவிஜுவலா எவ்வளவு உட்காந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப கூட ஒன்றும் இல்லை, காலேஜ் போய் ஒரு 5 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். லைனா ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறது இருக்கும்னா நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ கூட ஃப்ரெஷர்ஸ் ஒன்று நடக்குது. ஃப்ரெஷர்ஸ், கல்ச்சுரல்ஸ், உகாதி அப்படின்னு நிறைய ஈவெண்ட் வரும். ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு மற்ற காலேஜுக்கு எப்படி தெரியல, எனக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட்ல தான் போகுது. நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க நினைப்பீங்க, நம்ம பட்டதுல கஷ்டம் கம்மி தான், இவ்வளவு என்ஜாய் பண்றோமே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா பண்ணுங்க, ரிசல்ட் எடுத்து கொடுங்க. சார் சொன்ன மாதிரி டிசிப்ளின்டா இருங்க. டீச்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்றது அப்படிலாம் பண்ண இப்ப வேணா ஜாலியா இருக்கும். அது வந்து யார் ஒருத்தவங்க செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து என்ன அச்சீவ் பண்ணி இந்த மாதிரி முன்னாடி வந்து நிக்க முடியும். சூரிய பிரகாஷ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, யாருமே பார்க்க மாட்டா, புக் வச்சுட்டு இப்படி கடிவாளம் போட்ட மாதிரி அவர் பாட்டு படிச்சுட்டே தான் இருப்பாராம். அந்த செவத்துக்கு பின்னாடி போய் ஒரு சேர் போட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாராம். நான் தான் சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. தனித்தனியா உட்காந்து படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கொடுங்க. தேங்க்யூ சோ மச்.